ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். குழந்தைங்க வந்து நேற்றே வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க என்னுடைய ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நான் வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து கேபேஜும் குடமிளகாயும் இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் சேர்க்க போகிறேன். இந்த மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துச்சுன்னாவே போதும் நம்மளுக்கு காயெல்லாம். இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா எண்ணெயிலே வந்து காயெல்லாம் வந்து வேகணும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் காரத்துக்காக வந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்க போகிறேன். முட்டையை சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸுக்காக வந்து நான் பாஸ்மதி ரைஸ்லலாம் வந்து செய்யலை. நான் நார்மலாக வந்து வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி வச்சு தான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். நான் வந்து சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து ரைஸில் சேர்த்துக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப்பும் வாங்கி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக. இப்போ பாருங்கள், முட்டை இன்னமும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்றைக்கி நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு தான் நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். நான் வந்து இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து ஆற வச்சிருந்த ரைஸையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நான் பொருளெல்லாம் சேர்க்கும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நானே சமையல் பண்ணிவிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால வந்து 2மே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் வந்து நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுடர் சேர்த்ததுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்தேன். அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே வந்து ஃபைனல் டச்சுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் காலையில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து நான் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். காலையில் வந்து பசங்க வந்து காரக்குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு மட்டும்தான் நான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து அமுச்சு விட போகிறேன். இப்போ டிஃபன் பாக்ஸில் வந்து நான் குழந்தைங்களுக்கு ரைஸு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்க இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. ஸ்கூலில் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அப்போ வந்து எல்லாருமே வந்து சாப்பாடெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்து விட்டு இருக்கேன். எல்லாருமே சேர்த்து சாப்பிட்றதுனால வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன். குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நான் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுதான் இப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு மட்டும்தான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து விட்டுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து மதியத்துக்கு மட்டும்தான் நான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து விட்டேன். இது வந்து சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் வீட்டில் செஞ்சது வந்து நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.